ஆயத்தமாக அதற்கு கடந்து வரும்படியாய் கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சண்டே ஆராதனை அது சரியாக 8:30 மணிக்கெல்லாம் நமக்கு துபாயிலே நடைபெறுகிறதான மினிஸ்ட்ரியில் நீங்கள் கலந்து கொள்ளணும். பிரைஸ் எல்லாம் ஊழியத்தில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் கலந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படும். இரண்டாவது காரியம், இந்த வருஷத்தில் நாம் ஆத்துமா ஆதாயம் செய்கிறதான காரியங்கள் ரொம்ப தீவிரமாக என்ன செய்யணும், ஆதாயம் செய்யணும். இப்படி செய்யும் பொழுது கர்த்தர் பெரியவர். இந்தியாவிலே ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துவது குறித்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், ஆய்வு பண்ணி கொண்டிருக்கிறோம். அதுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காத்திருப்பு கூட்டத்துக்கு கவனமாக வந்து ஜெபிக்க வேண்டும். காத்திருப்பு கூட்டத்தில் ஜெபிக்கிற பொழுது உங்களுக்கு நல்ல அந்த பிரசன்ஸ், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். வருகிற வாரம் உபவாச கூட்டம் உண்டு. உபவாச கூட்டத்தை ஒரு வாரத்தை மாற்றிருக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வாரம் காரணம் ஆனிவர்சரி இருக்கிறதுனால எல்லாம் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால வருகிற வாரத்தில் உபவாசம் இருக்காது. அடுத்த வாரம் 2வது வாரத்தில் வைத்திருக்கிறேன். கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். இந்த நாட்களில் கூட சென்னையிலிருந்து அருமையான 2 தேவ ஊழியர்கள் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார்கள். பேசலாம். மலேசியாவிலிருந்து நம்மளுடைய சபைக்கு வந்து போகிறதான அருமையான பாஸ்டர் அவர்களுக்காக என்னிடத்தில் பேசினார்கள். நான் அவர்களிடத்தில் பேசியிருக்கிறேன். நாம் இப்பொழுது அவர்களை நன்றாக பாடக்கூடியவர்கள், கேசட்டில் நிறைய வெளியிட்டிருக்கிறார்கள். சென்னை பட்டணத்தில் அவர்கள் பல வருஷங்களாக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சபையாக அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். இப்படி நல்ல அவர்கள் பாடல்களை மூலமாகவும் செய்தி மூலமாகவும் நம்முடைய ஆண்டவர் அவர்கள் நடத்துவார்கள். பேசல் பாஸ்டர் குமார் அவர்கள் சபையார் யாவரும் அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். போகும்பொழுது நல்ல பாடல் நேற்று பாஸ்டர் பாடி காட்டினாங்க. பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு விழிப்புணர்வுமானாக்கா அவங்க என்ன விடை சொல்லுகிறார்களோ அது போய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பாஸ்டர் எத்தனை பாட்டு? ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே என்னை கொண்டு வந்து நிறுத்தின ஆண்டவருக்கு முதலாவது என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மையாகவே இந்த கடைசி நாட்களில் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது எல்லா சத்துருவின் கோட்டைகளும் இடிந்து விடுகிறது. ஹல்லேலூயா. ஃபாதர் அழகாக பாடியிருக்கிறார், ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். கர்த்தர் நன்மை செய்தபடியாக அவரை பாடுவேன். அப்படியே நம்ம கண்களை மூடி வேறு எங்கேயும் நம்ம சிந்தனையை விடாதபடிக்கு, ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் என்ன பிரச்சனையோடு வந்திருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. நான் நீர் அறிந்திருக்கிறீர்கள். அன்றைக்கு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை விடுவித்த தேவன் இப்பொழுது கொஞ்ச நேரம் நாங்கள் ஆராதிக்கும் பொழுது ஒருவேளை வியாதி இருந்தால் வியாதியிலிருந்து விடுதலையாக்கும். ஆண்டவரே, கடன் பிரச்சனை இருந்தால் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கும். அப்பா, ஒருவேளை எதிரிகளால் சூழ்ந்திருந்தால் எதிரிகள் மத்தியில் விடுதலையாக்கும். ஆண்டவரே, ஒருவேளை விடக்கூடாத பாவ பழக்கத்தினால் சூழ்ந்திருந்தால் நீ விடுதலையாக்கும். ஆண்டவரே, எல்லாரும் கண்களை மூடி முதலாவது பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்போம். வாரும் தூய ஆவியே, ஒரு பிரசன்னம் எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, ஒரு பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, அன்றை மோசே கடந்து போகும் பொழுது உங்களுடைய பிரசன்னம் முன்பாக போகும் பொழுது ஒரு புதிய வழி கிடைத்தது. ஆண்டவரே, நல்ல ஆகாரம் கிடைத்தது. ஆண்டவரே, கசப்பு இனிமையாய் மாறினது. ஆண்டவரே, ஆண்டவரே, இன்றைக்கு கூட இந்த ஆலயத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். எப்பொழுதும் நீர் வர வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையாய் என்னை
நீராளுகை செய்யும். Oh, praise the Lord. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆமாண்டவரே, நீர் ஆளுகை செய்யும். எங்கள் சபையை நீர் ஆளுகை செய்யும். எங்கள் குடும்பத்தை நீர் ஆளுகை செய்யும். எங்கள் சுயம் ஆளக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் வாசித்த சங்கீதம் போல உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதியம் ஆண்டவர். உமக்கு என்ன பிரியம், எங்களுக்கு என்ன பிரியம் என்று அல்ல ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, உம் ஆவியை ஊற்றும். எல்லாரும் கேட்போமா? ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, உம் ஆவியை ஊற்றும். எல்லாரும் கண்ணை அசைத்து வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஆம் ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்வீரானால் ஜெயம், நீர் ஆளுகை செய்வீரானால் சுகம், நீர் ஆளுகை செய்வீரானால் எங்கள் சபையிலே அற்புதம் அதிசயம் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்யும். எல்லாம் நம்மை அர்ப்பணித்து தாழ்மை உள்ளவரிடம் கிருபை தங்கும். தங்களை தாழ்த்துகிற பிள்ளைகளிடம் எப்பொழுதும் அவருடைய கிருபை 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 தங்கும். தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் பம்பரனுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் பம்பரனுடன். எல்லாம் சேர்ந்து சேவை செய்ய கிருபை தாருமே. எல்லாரும் கேட்போமா? சேவை செய்ய உண்மைதானுங்க. இந்த நாளிலே யோசித்து பாருங்க. 2013 பார்த்த எத்தனையோ பேர் இந்த நாளிலே இல்லைங்க. இன்றைக்கு கூட எத்தனையோ பேர் விபத்துல சீரியஸான நிலைமையில ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் கடமை இழந்திருக்கிறாங்க. எத்தனையோ பேர் மனைவி இழந்திருக்கிறாங்க, பிள்ளைகள் இழந்திருக்கிறாங்க, உறவை இழந்திருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் நம்ம இன்னைக்கு இவ்வளவு பலமாய் வைத்திருக்கிறார் என்றால் நிர்மூலமாகாததும் நிற்பதும் அவருடைய சுத்த கிருபை. நம்முடைய ஞானம் அல்ல, நம்முடைய பலன் அல்ல. நம்மை விட ஞானமாயிருந்தவர்கள் இந்த நாளில் இல்லை, நம்மை விட பலமாயிருந்தவர்கள் இந்த நாளில் இல்லை. என்னோடு சேர்ந்து
நிர்மூலமாகாததும் நிற்பது கிருபை. உண்மைதாங்க. நிர்மூலமாகாததும் நிற்பது கிருபை. ஈஸ்வரன் பாவம் நீங்கிடவே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே. சொல்லுமா, ஈஸ்வரன் பாவம் நீங்கிடவே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே. எல்லாரும் சேர்ந்து காத்து கொள்ள கிருபை தாருமே. இயேசப்பா, காத்து கொள்ள இந்த வருஷம் முழுதும் அந்த கிருபை நாங்கள் காத்துக்கொள்ளாங்க. நீலை நிற்க கிருபை தாருமே. சொல்லுவோம் எல்லாரும் என்னோடு சேர்ந்து. நீலை நிற்க கிருபை. இன்னொரு விசேஷமான ஒரு கிருபை இருக்குங்க. ஜெபவர கிருபை தாருமே. ஜெபவர கிருபை தாருமே. பாடல் பாட கிருபை தாருமே. பாடல் பாட கிருபை தாருமே. இசைத்திட இசைத்திட கிருபை தாருமே. தாவீது கொடுத்த அந்த கிருபை. இசைத்திட கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் மதே. இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் இன்னும் தேவை கிருபை தாரும். காலைதோறும் என் கிருபைகள் புதிதாக இருக்கிறது. இன்னும் தேவை. ஏசப்பாத்திரம் தான் கேட்கிறாங்க. நம்ம ராஜாவை ராஜா கிட்ட கேட்கிறோம். கேட்டா கொடுப்பார். அவர் கேட்டா கொடுப்பார். அவர் கேட்டா கொடுப்பார். அவர் கேட்டா நமக்கு பாட கிருபை கொடுப்பார். அவர் கேட்டா நம்ம வாசிக்க கிருபை கொடுப்பார். நல்ல செய்தி கொடுக்க கிருபை கொடுப்பார். நல்ல உழைக்க கிருபை கொடுப்பார். கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உங்களுடைய வசனம் தியானிக்கும் பொழுது இதயத்தில் ஒரு ஆறுதல். சோர்ந்து போய் நான் என்ன செய்ய போகிறேன், என்னால் என்ன செய்ய முடியும், இவ்வளவு பிரச்சனை மத்தியிலே வாழ்கிறேன், அப்படி நாங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஒரு புதிய கிருபை எல்லாம் நம்ம எப்ப கொடுத்து திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போ வணங்கிடுமே. கூறியவன் கையில் glory God, கரிமண்ணா அனுதினம் நீ வணங்கிடுமே. கூறியவன் கையில் ஒப்பு கொடுப்போமா?
ஏதோ ராகத்துக்காக மாத்திரம் நம்ம பாடக்கூடாது. ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே, உங்களுடைய கையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்னைக்கு 2 மீன் 5 அப்பத்தை அந்த சிறுவனுடைய கையில ஒப்பு கொடுத்த பொழுது அதை எத்தனையோ 1000 பேருக்கு நீர் ஆசீர்வாதமாக மாற்றினீர். வழி நடத்தும் ஏசப்பா, உங்க முகத்தை எப்பொழுதெல்லாம் பார்க்கிறோமோ, உங்க முகத்தை நாங்கள் எப்பொழுது பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு உதவி வருகிறது. மனிதனுடைய முகத்தை பார்த்து 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 நாங்கள் சோர்ந்து போய்விட்டோம் ஆண்டவரே. இனிமேல் நாங்கள் உங்களுடைய முகத்தை பார்க்க போகிறோம். அப்பா, உன் முகத்தை பார்த்தா எங்களுக்கு ஒத்தாசை வரும் ஆண்டவரே. ஏசப்பா, உங்க முகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு ஒத்தாசை வருகிறது. எல்லாரும் அப்படி கொஞ்ச நேரம் எழுந்திருக்குமா? கொஞ்ச நேரம் அப்பாவும் முகத்தை பார்த்தால், ஏசப்பாவும் முகத்தை பார்த்தால் எனக்கு ஒத்தாசை வரும். இயேசுவே, உம்மை தேடினார் என்னை தேடி எல்லாம் வரும். இயேசுவே, உம்மை தேடினார் என்னை தேடி எல்லாம் வரும். என்னோடு சேர்ந்து அப்பாவும் முகத்தை பார்த்தால் எனக்கு ஒத்தாசை வரும். ஏசப்பாவும் முகத்தை பார்த்தால் எனக்கு ஒத்தாசை வரும். இயேசுவே, உம்மை தேடினார் சபை தேடி எல்லாம் வரும். இயேசுவே, உம்மை தேடினார் என் குடும்பத்தை தேடி எல்லாம் வரும். இயேசுவே, உம்மை தேடினார் என் தேசத்தை தேடி எல்லாம் வரும். கிருபையே, கிருபையே, நித்தம் என்னை சுமந்தது உம் கிருபையே. எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? எப்பொழுதெல்லாம் இந்த பாடல் பாடுகிறோனோ எனக்குள்ளே ஒரு சந்தோஷம். காரணம், நான் எத்தனையோ நான் நினைத்திருக்கிறேன், பூமியில வாழ முடியுமா? என்னோட வாழ்க்கை அப்படி இருந்தது. ஆண்டவர், இந்த பூமியில நான் ஜீவிக்க முடியுமா? நான் ஒரு ஊழியம் செய்ய முடியுமா? ஆனா அவர் கிருபை இன்னைக்கு நம்மை வாழ வைத்திருக்கு. வேற ஒண்ணும் இல்லைங்க, வேற ஒன்னும் சொல்ல முடியாது. வாழ்க்கையில் ஒரே ஒரு வார்த்தை இருக்குமானால் அது கிருபை, 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 கிருபை. ஓ glory, ஓ என்னை சுமந்தது உம் கிருபை. வாழ முடியுமா என நினைத்த நேரம் உண்டு. என்ன செய்வேனோ என பயந்த வேளை உண்டு. சபையை நினைத்தீரையா, வாழ வைத்தீரையா.
குடும்பத்தில் இணைத்தீரையா, வாழ வைத்தீரையா, கிருபையே கிருபையே நித்தம் என்னை சுமந்தது தேவ தேவ இயேசுவின் கிருபையே. செய்திக்கு போறதுக்கு முன்பதாக நம்ம எல்லாரும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, என்னை தருகிறேன் உன் கரத்தில் ஆண்டவரே. இவ்வளவு நாள் என்னை வேறொரு கரத்தில் கொடுத்திருந்தேன், என் ஞானத்தின் கரத்தில் நான் கொடுத்திருந்தேன், இந்த உலகத்தின் கரத்தில் கொடுத்திருந்தேன். இன்னைக்கு உம்முடைய கரத்தில் நான் தரப்போகிறேன். எல்லாரும் என்னோடு சேர்ந்து, தெரிந்த என்னோடு சேர்ந்து குயவனே உன் கையில் களிமண்ணான குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். கேட்போமா? குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா, தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா, தருகிறேன் உன் கையிலே. எல்லாரும் சேர்ந்து, என்னை தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில். என்னை தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. அழகான ஒரு வார்த்தை. உருவாக்குமே என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் சபையை உருவாக்குமே. துதி செய்வா என்ன கடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் தம் புயலே. என்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயலே. என்ப இயேசுவின் நாமமே என்று என்னை துதி செய்வார். யோர்தான் புரண்டு வரும் போல எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும் போல எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில். என்னை துதி செய்வார் என்ன கலங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் தம் புயலே. என்ப இயேசுவின் நாமமே
என்றும் தாங்கும், இந்த வருஷம் முழுவதும் தாங்கும், நம் குடும்பத்தை தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமம். எல்லாரும் கரங்களை தட்டி கதை நடி செஞ்சிடமா, உற்சாகமா கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா, நல்ல உற்சாகம். நமக்காகவும் ஒரே ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தையை நேராக கடத்தி கர்த்தர் செய்த நன்மைக்காக ஒரு பாடல் என்னோட சீட்டில் இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியாலே அவரை நான் என்ன செய்வேன். உண்மை நான் இங்கே பாடுறது நீங்கள் என்னென்ன நினைக்க, நான் யாருக்காக பாடுறேன். கர்த்தரின் வாழ்க்கையில் அவ்வளோ நன்மை செய்திருக்கிறார். எங்கள் ஊர் வந்து ஒரு மோசமான ஒரு ஏரியா, ராயபுரம் காசிமோட்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அந்த இடத்துலேருந்து கர்த்தர் எங்களை ரட்சித்து ஊழியத்தில் என்ன செய்திருக்கிறார். எங்கள் குடும்பம் எல்லாம் இனிமேல் அவ்வளோதான் நினச்சாங்க. ஏன்னா கொஞ்ச நாள் நான் சினிமா துறையில் இருந்தேன், பயங்கரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன்.